ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி இதை பற்றி பேச போகிறேன்னா, நான் 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன் கடவுளை பற்றி, அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி, இந்த மாதிரி சிறு வயதில் வளர்ந்ததை பற்றிலாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்துருப்பீங்க. அப்புறம் நம்ம கடவுளை பரிசுத்தமாக கடவுளை பைபிளில் படித்து அதில் உள்ள அர்த்தங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுளை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நான் எப்படி எங்கள் ஊரில் அப்படின்னு பார்த்தா, நான் எங்கள் அப்பா விவசாயம் தான் பண்ணுவாங்க. எப்படி எங்கள் அப்பா ஃபுல்லாக விவசாயம். எங்கள் அப்பா கூட நான் ஃபுல்லாக சின்ன வயசில் அப்பா கூட ரொம்ப விவசாயம் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அடிக்கடி அப்பா கூட ஓடி போயிடுவேன். அப்படி போவேன் நான். அதான் எங்கள் அப்பா சரி காடின்னு கூப்பிட்டு போவாங்க. போயிட்டு வயக்காட்டில் உள்ளது எல்லாமே ஓரளவு எனக்கு தெரியும். பார்த்துக்கங்க, விவசாய குடும்பத்தில் நெல் விதைக்கிறதுலேருந்து, நெல் நாற்று நடுறதுலேருந்து, அப்புறம் அங்கே வயலில் என்ன எல்லாமே எனக்கு தெரியும். அந்த மாதிரி சிறு வயசுலலாம் ரொம்ப அப்பாவுக்கு கையாக இருக்கிற மாதிரி நான் போவேன். எப்படி ஃபுல்லாக விவசாயம்தான் எங்கள் வீட்டில். அப்புறம் எங்கள் அண்ணன்மாரெலாம் அவங்களும் பண்ணுவாங்க, எல்லோரும்பாங்க. எங்கள் அக்காலாம் அப்படி அதுக்கும் போக மாட்டா, தங்கச்சி போக மாட்டா. நான் எங்கள் அப்பா கூட எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. சமையல் அம்மாகிட்ட பார்த்திங்கனாக்கி அம்மா கூட கிடந்து சின்னதுலேயே அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், சமையலை செய்கிறேன் அப்படி இப்படின்ட்டு. இப்போ பார்த்தா ரோஜா நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்லி ஃபேமிலினாலும் சரி ஃப்ரெண்டுனாலும் சரி சொல்லுவாங்க. ஏன்னா அது சின்ன வயசில் கற்றுக்கிட்டது இன்ட்ரெஸ்ட்டாக. எது பண்ணாலும் நானே போடுறேன், நானே செய்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பண்ணுவேன் அம்மா கூட கிடந்து. அப்போல்லாம் மிக்ஸி கிடையாது, எதுவும் அரைக்கணுமா, நான் அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வத்தல்லாம் அரைக்கும்போது கையெல்லாம் எரியும். கையெல்லாம் எரிஞ்சால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அரைப்பேன். அப்புறம் அம்மா யோசனை பிள்ளை கையெல்லாம் வலிக்க அரைச்சிட்டு கை எரியுது பற்றி அப்படின்னு சொல்லி தேங்காய் நெய்யெல்லாம் போட்டு விடுவாங்க எங்கள் அம்மா. அந்த மாதிரி சின்ன வயசுலேயே குறைஞ்சது ஒரு 5ஆப்பு அப்படி படிக்கும்போது, 5ஆப்பு படிக்கும்போது ஒரு 10 வயசு 9-10 வயசு அப்படி இருக்கும்போதே அம்மா கூட கிடந்து எல்லாமே பண்ணுவேன் நான். அப்படி சமைக்கிறது, மசாலா அரைச்சி கொடுக்குறது, எதுவும் இடிக்கிறது. அந்த மாதிரி வீட்டில் யாரும் இடிக்க வந்தாலும் நான் கீழே உலக்கையை பிடிச்சிக்கிறேன், நீ மேலே பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி வீட்டில் அம்மா யாராவது இடிக்க ஆள் விட்டாங்கன்னா நான் கீழே பிடிக்கிறேன் மேலே பிடிக்கிறேன்னு வர்ற ஆள்கிட்ட சட்டை போட்டுட்டு நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு. அப்படி எல்லாமே கற்றுக்கிடணும் சின்ன வயசில். என்ன துருன்னு அந்த மாதிரி பண்ணுவோம் பார்த்துக்கங்க. அதனால் எனக்கு சமையல் எடுத்தாலும் சரி, அப்புறம் மாட்டில் பால் கறக்கிறது, அந்த மாதிரி மாட்டிலலாம் பால் கறக்க கொடுக்க மாட்டாங்க. நான் பால் கறக்கிறேன்னு செம்பு எடுத்துகிட்டு மாட்டில் பால் கறக்க போவேன். அது காலை தூக்கிட்டு உதைய போச்சுனாலும் செம்பை தூக்கிட்டு ஓடிடுவேன். அப்படிலாம் கிடந்து எனக்கு எல்லாமே கற்றுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த வயசுலேருந்தே இருந்துச்சு. சின்ன வயசில் நல்லா சமைப்பேன் பார்த்துக்கங்க, இன்ட்ரெஸ்ட்டாக. நான் அம்மா எது செஞ்சாலும் கூட இருந்து பலகாரம் சுடும்போதும் சரி அப்படி கற்றுக்குவேன். அப்பா கூட பார்த்திங்கன்னா விவசாயம்னா அப்பா கூட பார்த்திங்கன்னா போயிட்டு எல்லாம் வயலில் ஆள் விட்டுருந்தாங்கன்னா கூட சரி, நான் அந்த ஆள் கூப்பிட்டு உள்ளே போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி அங்கேயும் அதே மாதிரி கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அந்த சவுதி இதிலலாம் கிடந்து மிதிக்கிறது வைக்கிறது அதை நான் அப்படியே செய்வேன். அப்படி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்ததை ஒரு பெண்ணாக இருந்தால் கூட நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் நான். அப்படி அப்புறம் ஸ்கூலு பார்த்திங்கன்னா ஒரு 6 ஊரில் நான் சொன்னேன். 3ஆம் கிளாஸ் படித்தேன், 4 படித்தேன், 5 படித்தேன், 6 படித்தேன்னு அப்படி ஒவ்வொரு இதாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கதையை சொல்லும்போது, சிறு வயசு கதையெல்லாம் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குங்களா. எப்படி அந்த மாதிரி நம்ம வீடியோவில் ஏதாவது பேசணும், அப்போ நம்மளை பற்றி தானே பேச முடியும். என்ன அதே மாதிரி யூடியூப்பில் பாருங்கள், சரிங்களா. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். அவங்க கதை இதை பார்க்கும்போது உங்களுக்கும் பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும். அது மாதிரி நான் ஒரு 5ஆப்பு முடித்து 6ஆப்பு படிக்கிறேன்னு நினைக்கிறேன். 6ஆப்பு படிக்கும்போது நாங்கள் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் மொத்தமாக தான் இருப்போம். அப்போ அங்கே பார்த்திங்கனாக்கி எங்கள் ஸ்கூலில் நாங்கள் உண்மைக்கும் சொல்கிறேன், நாங்கள் 3 பேர், நான் ஒன்று,
ஒன்று திருமணம்னு ஒரு என் ஃப்ரெண்டு எங்கள் சொந்தக்கார பொண்ணு திருமணம் அப்படின்னு சொல்லி, திருமணம் எங்கே இருந்தாலும் இதை பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஹை. ஓகே. அப்புறம் வந்து ஜெயசுந்தரி அப்படின்னு ஒரு பொண்ணு உண்டு. ஜெயசுந்தரி ரொம்ப ஃப்ரெண்டு தான். அவன் வந்து இப்போ வந்து ஜெயசுந்தரி இல்லை, கடவுள் கிருபையில். சரி, இருந்தாலும் சந்தோஷம், எங்கே இருந்தாலும் அவள் சந்தோஷமாக இருக்கட்டும். ஓகே, ஆண்டவருக்குள்ளே இருக்கட்டும். அப்புறம் வந்து 3 பேரும் தான் நாங்கள் வந்து கிளாஸ் ரூமில் இருப்போம், ஒரே பெஞ்சில் இருப்போம். அப்போ வந்து எங்களுக்கு கேள்வி தெரிஞ்சாலும் சரி தெரியலைனாலும் சரி எங்கள் 3 பேருக்கும் தெரியும், இல்லை 3 பேருக்கும் தெரியாது, அப்படி தான் இருக்கும். அப்போ நாங்கள் 6th படிக்கும்போது எக்ஸ்பாய் டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் சாயல்பத்துலேருந்து வருவாங்க. அப்போ வரும்போது நம்ம கதைகளெல்லாம் சொல்லும்போது அப்படி தானே டீச்சர் எங்கேருந்து வராங்க எல்லாம் தெரியுங்களா, ரொட்டீனாக சொல்லணும்ல. எப்படி எனக்கு பழைய புது நினைவுகளை விட பழைய நினைவுகள் உண்மையிலே எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதான் சொன்னல 3ஆம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்து தான் நான் ஒரு நான் ரோஜா அப்படிங்கிறத எனக்கு தெரியும். அது வரைக்கும் 1ஆ 2ஆ படித்தாலும் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அந்த வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே எனக்கு மலர் நினைவுகளாக எல்லாம் மைண்டில் இருக்கும்போது எங்க நான் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும் சரி, ஒவ்வொரு விளையாட்டுத்தனமும் சரி, ஒவ்வொரு எல்லாமே எனக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். அது மாதிரி ஒரு சைலண்ட் அப்படின்னு கிடையாது. இப்போ வீட்டில் எல்லோரும் நான் வந்து அலையிறக்கு அடி நல்லா வாங்க தான் செய்வேன். எங்கள் அக்காட்ட அடி வாங்குவேன், எங்கள் அம்மா எல்லாம் சுற்றிட்டு வந்தேன்னா அடி வாங்க தான் செய்வேன். அதுக்கெல்லாம் பயப்பட்டது கிடையாது, எல்லாம் சுற்றி விளையாடுறது தான். அப்படி இருக்கும். அது ஒரு வயசு, விளையாட்டுத்தன வயசு. ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சுற்றியாக இருப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து 6th படிக்கும்போது ஸ்கூலில் இருக்குமா, அப்போ வந்து எதுவும் ஒரு கேள்வி கேட்டாலே வந்து டீச்சர் வந்து ஒவ்வொருத்தையும் கேட்க மாட்டாங்க, மூவேந்தர்கள் அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு பெஞ்சிலையும் டீச்சர் கேள்வி கேட்கணும்ல. காலையில் ஏப்ரலில் வந்து கேள்வி கேட்கணுன்னா ரோஜா, திருமணம், ஜெயசுந்தரி அப்படி கேட்க மாட்டாங்க, மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூவேந்தர்களில் ஒருத்தர் யாராவது சொல்லுவோம். தெரியலைன்னா 3 பேருக்குமே தெரியாது. எப்படி அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து படிப்புலையும் 3 பேரும் அப்படி கொண்டு சேர்ந்து இருக்கோம். இந்த மாதிரி அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது பார்த்திங்கன்னா இது வந்து இல்லை பேசுகிறதுக்காக நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காய். பழைய 6th படிக்கும்போது போயாச்சு அப்படி இருக்கும். அது மாதிரி படிப்பில் அப்படி ஸ்கூலில் இருக்கும். அப்புறம் ஸ்கூல்லலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து இந்த தண்ணி வந்து நம்ம வந்து அப்போல்லாம் வந்து பிள்ளைங்க வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்கூல் நம்ம வந்து கிளாஸு மாறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸு மாறிட்டோன்னா ஒரு 15 நிமிஷம் தான் வீடியோ போடுவேன். ஓகேங்களா, 15 நிமிஷம் பார்க்குறதே வீடியோ வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க வேலையை வச்சுக்கிட்டு பார்க்குறது. எல்லோரும் வீடியோவை நல்லா பாருங்கள், பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோ வந்து எடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி அதையும் சொல்லிடுறேன் சப்ஸ்கிரைபருக்கெலாம், அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கெலாம். ஓகே, ஷார்ட்டாக என்னுடைய கதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அதேமாதிரி கடவுளையும் வந்து அந்த நேரங்களில் கடவுளும் வந்து நமக்கு வந்து இப்போவும் கடவுளை பற்றி பார்த்திங்கன்னா கடவுளுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் படித்து அவரை பற்றி நிறையா அறிஞ்சு தெரிஞ்சு அந்த மாதிரி கடவுளுக்குள்ளேயும் நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சதுனால நம்ம நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும். எப்படி நல்ல கடவுள் வந்து நமக்கு கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் நம்மளை கூட நிற்பார் அவரை விசுவாசிக்கும் போது. ஓகேங்களா, அதே மாதிரி கடவுளையும் பற்றி சொல்லணுன்னா அப்படி தான். அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், நமக்கு போதுமானவராக இருக்கிறார் கடவுள். ஓகேங்களா, அது மாதிரி. அப்புறம் என்னுடைய கதையை தானே இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஸ்கூலில் கிளாஸ் ஒரு வருஷம் வந்து மாறி அடுத்த கிளாஸுக்கு போகும்போது எல்லோரும் பாய்ஸு தனியாக கேர்ள்ஸு தனியாக, நம்ம வந்து இது கோயேடு தானே, எல்லாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்ந்து படிக்கிறது தான் எங்கள் ஊரில். அப்போ அவங்கவுங்க பாய்ஸ் அவங்க தனியாக கேர்ள்ஸ் தனியாக, நல்ல ஆளுக்கு இவ்வளோன்னு காசு ஏதாவது. அப்போல்லாம் 5 பைசா 3 பைசா 10 பைசா அந்த மாதிரி தான். அப்படி பிரித்து ஒரு மண்பானை, ஒரு மூடி, ஒரு டம்ளர் இவ்வளவும் அந்த நம்ம மாறி போகும்போது கிளாஸ் ரூமில் வாங்கி தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு. அந்த 10 பீரியடு விடுவாங்களா, அப்போ தண்ணி குடிக்க, இல்லை அந்த நேரம் தண்ணி துவைக்கும் போது டீச்சர்ஸ் கேட்டு குடிக்கணும் அப்படின்னா அந்த பானையில் அவங்க பாய்ஸ் பக்கம் கேர்ள்ஸ் பக்கம் பானையில் தண்ணி நிறச்சி காலையில் வந்து வச்சிடணும் அவங்கவுங்க கிளாஸ் பிள்ளைகள். அதுக்கு டியூட்டி போடுவாங்க. ஒரு வாரம் இந்த பெஞ்சு இவங்க 2 பேர், அதுக்கு 2 பேர் 3 பேர் சேர்ந்துக்கணும்.
ஒருத்தங்க பானை கொண்டு வர, ஒருத்தங்க தண்ணி அப்படி பானையை கீழே அப்படியே இடுப்பில் வச்சு இப்படி ஆடும்போது தட்டுறதுக்கு, ஒருத்தங்க மூடி டம்ளர் வச்சுக்கிட்ட அப்படி 3 பேர் விடுவாங்க. 3 பேர் துணையாக போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். அப்போல்லாம் அங்கே எங்கேயாவது ஒரு பைப்போ கிணறோ எங்கேயாவது போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து அந்த ஒரு வாரத்துக்கு 3 பிள்ளைங்கன்னு சொல்லி பிரித்து விட்ருப்பாங்க. அப்போ நம்ம வாரம் வரும்போது நாங்கள் அந்த மூவேந்தர்கள் தான். நாங்கள் அந்த மூவேந்தர்கள் தான் எங்களுக்கு தண்ணிக்கு. அப்போ நாங்கள் தண்ணி பிடிக்க போனோம்னா தண்ணி பிடிக்க போகிறோன்னு சொல்லி இந்த கிணத்து தண்ணி நல்லா இருக்கும், அந்த கிணத்து தண்ணி குளத்து பக்கத்தில் ஒரு எங்கள் டேங்க் ஊருக்கெல்லாம் தண்ணி விடுவாங்க. அந்த டேங்க் தண்ணிக்கு போயிடுவோம். அது ஸ்கூலில் இருந்து போகணும் ஒரு முடுக்கு மாதிரி தெருவை ஊருக்கு குளத்தாங்கரைக்கு போகணும். அந்த குளத்தாங்கரைக்கு நான் பேசுகிறது எல்லாமே அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் என் கூட படித்தவங்க ஊருக்காரங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிற கதை தெரியும். எப்படி தெரியாதவங்க இந்த கதையை தெரிஞ்சுக்கங்க, என்னை பற்றி தெரிகிறவங்களுக்கு கதை தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது, 5 நிமிஷம் இருக்குது. அப்புறம் அந்த தண்ணி எடுக்க போவோம். தண்ணி எடுக்க போயிட்டு அங்கே போகிற வழியில் இல்லையே இது மாங்காய் மரத்தில் மாங்காய் பறிக்கிறதும், இங்கே மாந்தோட்டங்கள் உண்டு, புளிய மரம் உண்டு, அதில் புளியங்காய் பறிக்கிறது, மாங்காய் பறிக்கிறது. அப்புறம் வந்து வாளி வச்சு தண்ணி இறைக்கணும். அப்போ யாரும் வாளி கொண்டு வரலன்னா வாளி இன்னும் வரல, அது வரல, கிணத்துல அப்படின்னு நேரம் ஆகிட்டுன்னு சொல்லி ஒரு பீரியடை இப்போ விட்டுருவோம். தண்ணி கொண்டாடுறதுக்குள்ளே போயிடும். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு வருவோம். அதில் டீச்சர் கேட்டாக்கி, டீச்சர் இன்றைக்கி வாளியே அங்கே யாரும் கிணத்துக்கு கொண்டு வரல, அதனால் வெயிட் பண்ணி இருந்தேன் டீச்சர், என்ன பண்ணுறது அப்படின்னு டீச்சர்கிட்டலாம் சொல்லிடுவோம். டீச்சரும் நம்ம தாய் மாதிரி தான், நல்ல தாய் மாதிரி. டீச்சர்களும் இப்போ மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்கிட்டலாம் பேசும்போது அவங்க வந்து நல்லா இந்த வயசானவங்கள ஒரு இருந்தாங்கன்னா எதுனாலும் சொல்லுவோம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சர் நேரம் ஆகிட்டு, டீச்சர் அங்கே வாளி இல்லை டீச்சர், அதில் தண்ணி எடுக்க அதில் வெயிட் பண்ணேன் டீச்சர் அப்படின்னு சொல்லி புளியங்க மாங்காய் பிடிச்சிட்டு இப்படி வந்து சொல்லிடுறாரு. ஐயோ, அதெல்லாம் நினச்சிப்போது இப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்குது. அந்த காலங்களில் நமக்கு நினைவு மலர் நினைவுகளாக தான் இருக்குது. இனி வருமா அப்படி வரவே வராது, நினச்சிக்கிட வேண்டியது அப்படின்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நீ கொஞ்சம் நேரம் தரல, நான் கொஞ்சம் நேரம் வைக்கிறேன்னு சொல்லி அந்த பானையை வச்சு தண்ணியை வந்து ஒருத்தங்க வச்சு இப்படி வச்சு ஒரு பானை நிறைய தண்ணி எடுத்தது 3/4 பானையோடு தான் வருவோம். ஆட்டி சிந்தி சட்டெல்லாம் கீழே வடிஞ்சு நனைஞ்சி அப்படி வந்து சேருவோம். சேர்ந்துட்டு வந்து டீச்சர்கிட்ட வந்து அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். 7 நாள்னால் ஒரு நாள் சீக்கிரம் வந்துடும், ஒரு நாள் அதுக்காக எல்லாருமே ஒரு பீரியடு போய் வர மாட்டோம். தெரிஞ்சது தானே, ஒரு நாள் சுட்டித்தனமாக கொஞ்சம் லேட்டாக வைப்போம், சில நாள் தண்ணியை நிறச்சிட்டு சீக்கிரமே வந்துடுவோம். அப்படிலாம் பண்ணி அது ஒரு கதை. அந்த தண்ணியெலாம் வந்து எல்லாருமே எடுக்க போவாங்க. ஏதோ ஒரு கிணறு யாருக்கு எங்கே இஷ்டம் இருக்கோ, சில பேர் அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது அந்தந்த கிளாஸ் ரூம்பை பொறுத்தது. நான் என்னோடய கிளாஸில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்படி இருக்கும். அது மாதிரி ஸ்கூல் டைமில் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புல் வந்து அது எங்களுக்கு சர்ச்சுக்குள்ளே தான் ஸ்கூலு. இப்போவுமே நான் ஊருக்கு போகும்போது அந்த சர்ச்சுக்குள்ளே ஸ்கூல்லாம் இப்போ மாற்றி கட்டிட்டாங்க. இப்போ மாற்றி வேறு மாதிரி எல்லாம் ஸ்கூல் இப்போ 10th வரைக்கும் வந்துட்டு 8th வரை இருந்தது, இப்போ 10th வரைக்கும் இருக்குது. அதனால் இப்போ ஸ்கூல்லாம் வேறு மாதிரி நான் இருந்த இடங்களெல்லாம் மாற்றி கட்டிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவோம், அந்த 10 பேர் டெலிஷியஸ் ஸ்டூடெண்ட் விடுவாங்க. அந்த டைமில் வந்து அங்கே இந்த கோர புல்லுகள் இருக்கும், கோர புல்லாம் முளைச்சி, அதனால் அந்த கோர புல்லுக்கு என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி வளர்க்கணும்னு சொல்லி அதை வச்சு சின்ன பாத்தி மாதிரி கட்டி, எடி நீ இந்த புல்லை வளனா அந்த புல்லை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் தண்ணி நிறைய வச்சுட்டு போவோம். வாயில் நிறைய தண்ணி வச்சுட்டு அங்கே கொண்டு தண்ணி ஊற்றுறதுக்கு வாயில் கொண்டு போய் அந்த புல்லுக்கு ஊற்றுறது, அந்த மாதிரி பண்ணி விளாடுவோம். அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு அக்கா, அந்த கோயில்குட்டியாருன்னு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க வீடு பின்னாடி இருக்குது. அவங்க வந்து கடலை அப்புறம் வந்து வேர்க்கடலை, அப்புறம் மிட்டாயி, அப்புறம் வந்து அந்த கிழங்கு அந்தந்த சீசனில் என்னென்ன இருக்கும், ஏலக்கிழங்கு, அப்புறம் இந்த சீனி கிழங்கு, பலாக்கொட்டை, இந்த மாதிரிலாம் அமைச்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அந்த பொருளில் போய் வாங்கி சாப்பிடுவோம். அந்த பொருளை வாங்கி சாப்பிட்றது ஓடி போய் மிட்டாய் மாதிரி இப்படிலாம் அந்த வெளியே உள்ள கடை அப்படிலாம் இந்த மாதிரி அவிச்சு வைப்பாங்க. எல்லா பிள்ளைகளுமே போய் வாங்குவோம், சாப்பிடுவோம். அந்த மாதிரி அது ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தா அந்த மாதிரி ஸ்கூலில் உள்ள நிறைய
எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன்ல அவங்ககிட்ட ஸ்கூலில் வந்து எப்படி ப்ரேயர் பண்ணுவோம் என்ன ஏதுன்ட்டு. அந்த மாதிரி ஸ்கூலில் இப்படி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிவிட்டு டீச்சர்கிட்ட வந்து படிப்புன்னா அந்த 6ஆம் கிளாஸ் படித்தாலுமே வந்து நமக்கு வந்து ஒரு விளையாட்டுத்தனம் தான் இருக்கும். அப்படியே படிக்கிறது, அந்த மூவேந்தர்கள்னு சொல்லி டீச்சர் சொல்கிறது எல்லாம் ஒரு இன்னும் நினச்சி பார்த்தா ரொம்ப அதிசயமாக இருக்குது. அப்புறம் வந்து கடவுளை பற்றி பார்த்திங்கன்னா, கடவுள் வந்து அங்கே எங்களுக்கு சர்ச் இருக்குது, அங்கே போய் ப்ரேயர் பண்ணுவோம். அப்புறம் வந்து நான் சொன்னேன்ல இந்த பவனிலாம் போவோன்ட்டு சொல்லிவிட்டு, இந்த பவனிக்கெலாம் வந்து நான் வந்து போன பிறகு நம்ம கொஞ்சம் அது வந்து குழந்தை ஒரு மாதிரி 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த மாதிரி வயசு பிள்ளைங்க தான் அந்த பவனிக்கெலாம் போவாங்க. அப்புறம் ரொம்ப வயசானவங்க போவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பிறகு பவனி கூட எங்கள் அக்கா போனது கிடையாது. நான் போயிட்டு அப்புறம் நான் பவனி நின்றுட்டு அப்புறம் என் தங்கச்சி சிஸ்டர் இருக்கு, அவள் தங்கச்சி பேர் குணசெல்வி, அவள் குணம் போவாள். அவள் தங்கச்சி வந்து அவள் பவனிக்கு போவாள். நல்லா அந்த 3:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி பக்கத்து வீடுகள்லாம் பிள்ளைங்களை கூப்பிட்டு இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவங்க பவனி போவாங்க. இப்படி அவளும் நல்ல பவனியில் அட்டன் பண்ணி அவங்களும் நல்ல சின்ன வயசில் இந்த பவனியில் பாட்டு படிச்சுட்டு போவாள். போயிட்டு நாங்கள் அந்த பவனிலாம் வரும்போது நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது நாங்கள் கோயிலேருந்து நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த காலையிலன்னா கூட நாங்கள் பாட்டு பிடிச்சி வந்தால் எழுப்பி பார்ப்போம். நான் போகும்போது அங்கே அம்மா அப்பா வீட்டில் பார்ப்பாங்க. நான் இப்போ என் தங்கச்சிலாம் போகும்போது நாங்களாம் வந்து வீட்டு பக்கத்தில் பாடிட்டு போகும்போது அந்த ஒரு இது வச்சுருப்பாங்க, மைக்கு மாதிரி வச்சுட்டு கொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு மைக்கு மாதிரி வச்சு வசனம்லாம் அந்த தெரு ஒவ்வொரு தெரு மூலையிலையும் நின்று அந்த வசனத்தில் பேசுவாங்க. குழாய் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு அந்த கோயில் குட்டியார் அந்த சின்ன ஐயர் அப்படிலாம் வருவாங்களே, அவங்க வந்து ஆண்டவரை பற்றி நல்ல சத்தமாக அந்த அதிகாலையில் அந்த ஒரு இப்போலாம் வந்து அந்த அந்த குழாயில் பேசுகிறது அவ்வளோ சவுண்டாக இருக்கும். முந்தி காலத்தில் இந்த ரேடியோலாம் வச்சா இப்போ தானே இந்த மாதிரி வேறு இந்த மாதிரி ஸ்பீக்கர் இந்த மாதிரி வைக்கிறாங்க. முந்தி காலத்தில் ஒரு ரேடியோ ஒன்று குழாய் ரேடியோன்னு சொல்லி கல்யாண வீடுகளெல்லாம் படிக்கும். ரேடியோ 2 ரேடியோவை இப்படி கட்டி விட்டுருவாங்க. அந்த ரேடியோவிலேருந்து 2 குழாயும் இப்படி இப்படி இருக்கும், 2 குழாயும் அது அப்படி படிக்கும். அவ்வளோ சவுண்டாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம்னு சொல்லி ஒரு ரேடியோ கட்டினாங்கன்னா ஊருக்கே கேட்கும் அந்த குழாய். இப்போலாம் அந்த மாதிரி சவுண்டுலாம் இப்போ கிடையாது. அது மாதிரி அவங்க அந்த குழாயில் போய் கடவுளை பற்றி சொல்லி பேசிட்டு போவாங்க. அந்த விடிய காலையில் அந்த 40 நாளும் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் அந்த வசனமும் அவங்க பேசுகிறதும் அந்த கொட்டும் அந்த பவனிங்கிறது பவனி ஊரை சுற்றி வர்றது அவ்வளோ இதாக இருக்கும். அப்படி இந்த ஆண்டவருக்கு ஒரு விடிய கால பவனி அப்படி பவனி அப்படி கடவுளுடைய இதுவும் சின்ன வயசுல இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுளை பற்றி சொல்லணுன்னா இப்போ நம்ம வந்து எப்படி ப்ரேயர் பண்ணுறோங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து நான்லாம் வந்து அதை விவரம் தெரிஞ்சு ஒரு 6-7 அந்த வயசு படிக்கும்போதெல்லாம் பார்த்தா அவங்க 10-12 வயசுலாம் இருக்கும்போது நைட்டுலாம் பார்த்தா எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ராத்திரி வந்து நம்ம திடீர்னு முழிச்சோன்னு ஏதோ ஒரு தினமும் பார்க்கலனாலும் அவங்க எப்போ பண்ணுவாங்க யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியலன்னா கூட சில நாள் என்றைக்காவது நம்ம வந்து ஒரு நாள் முழித்து பார்த்தோன்னா அந்த ராத்திரி எத்தனை மணியாக இருந்தாலும் சரி அந்த ராத்திரியில் வந்து முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்து எங்கள் அம்மா வந்து ஒரு வீட்டில் வந்து ராத்திரி லைட்டு எதுவும் இருக்காது, இருட்டுக்குள்ளே உள்ளே இருந்து நாங்கள் பிறகு லைட்டு போட்டோன்னா டக்குன்னு பார்த்தா ஏதோ நம்ம வந்து எலும்போடல இடையில இந்த முழிப்போடல சின்ன பிள்ளைங்கள அப்படி முழித்து பார்த்தா அம்மா வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க, முக்காடு போட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் எங்களுக்குலாம் அப்போ வந்து பார்த்தா நைட்டு நம்ம டக்குன்னு பார்க்கும்போது அது அறியாத வயசுல நம்ம வந்து கடவுளை பற்றி என்ன சொல்லுவாங்க நமக்கு. அப்போ அம்மா வந்து ஜெபிக்கிறது வந்து இப்படி நின்று ஜெபிக்கும்போது அப்போ வந்து பார்ப்போம் திடீர்னு அம்மா என்ன இப்படி மூடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தா மரியாள்லாம் நல்ல பங்கு ஆண்டவர்கிட்டேருந்து ஜெபிச்சு தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி மரியாள் எப்பொழுதும் ஜெப வேலையில் முக்காடு போட்டு ஜெப வேலையில் இருந்திருக்காங்களா, அது மாதிரி அப்போது ஒரு மரியாளாக தான் எங்கள் அம்மா இருந்திருக்காங்க. அது எனக்கு அப்போலாம் அந்த வயசில் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம கடவுளை பற்றி நம்ம ஜெபிக்கிறது நானும் அதே மாதிரி இப்போவும் எங்கள் அம்மா ஜெபிச்ச மாதிரிலாம் ராத்திரி எப்போனாலும் ஜெபிக்கிறது ஆண்டவர்கிட்ட கேட்குறது அதெல்லாம் இப்போ நம்ம பெரியவங்களாகிட்டோம்ல, அதனால் நம்மளுக்கு அது இப்போ தெரியுது. அந்த வயசில் எனக்குலாம் அது தெரியாது. எங்கள் அக்கா எல்லாருமே பார்ப்பா, எங்கள் அக்கா தங்கை எல்லாருக்குமே தெரியும். நான் தானே இப்போ அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன்.
அந்த மாதிரி பார்க்கும்போது ஜெபிப்பாங்க. அப்போ கடவுள்கிட்ட வந்து அம்மாவும் நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, கணவருக்காகன்னு சொல்லி குடும்பத்துக்காக எவ்வளோ ஜெபிச்சிருப்பாங்க. என்ன ஜெபிச்சு எங்கள் அம்மாவும் ஒரு மரியாதை போல் ஒரு நல்ல பங்கு தெரிந்த ஒரு அம்மா தான் எங்கள் அம்மா. எப்படி பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாங்க. எல்லா காரியங்களுக்கும் ஜெபிக்கிறது, வைக்கிறது, அந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன். அம்மா சில நேரம் கண்ணீரோடு அப்படி நிற்பாங்க. அம்மா அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மான்னு அப்படி சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது அதெல்லாம் வந்து கடவுள் வந்து அந்த காலத்துலேயும் அம்மா வந்து கடவுளை பின்பற்றி ஜெபிச்சு இருந்த ஒரு மரியாதை போல் ஒரு தாய் தான் எங்கள் அம்மா. எப்படி அதே மாதிரி எங்களுக்கும் எல்லா காரியங்களுக்காக அம்மா ஜெபிச்சு எங்களுக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுத்துருக்காங்க. எப்படி என்றைக்குமே வந்து நம்ம பிள்ளைகளுக்காக நமக்காக ஆண்டவர்கிட்ட என்ன விண்ணப்பத்தை வச்சு வேண்டுறோமோ அது வந்து எப்போவுமே ஆண்டவர் வந்து நமக்கு வந்து பெரிய காரியங்கள் தான் செய்வார். எப்படி அதெல்லாம் நான் இப்போ நினைக்கும் போது அப்படி தான் நானுமே வந்து எதுவும் வேணும்னா கடவுளை நோக்கி தான் ஜெபிப்பேன். ஆண்டவரே இது தேவை, அது தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்து ஜெபிக்கிறது. ஏன்னா நம்ம அம்மா ஜெபிச்சதை பார்த்துருக்கோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து வர கடவுள் உதவி பண்ணியிருப்பார். எப்படி அது மாதிரி நானுமே இப்போ ஜெபிப்பேன். அதே மாதிரி நானே என் பிள்ளைங்களுக்கும் பார்த்தா எது வேணாலும் கடவுள்கிட்ட ஜெபிங்க. கடவுளுக்கு உண்மையாக பரிசுத்தமாக கடவுளுக்கு வந்து எதுவுமே கடவுள்கிட்ட வந்து அவருடைய வசனங்களை, வார்த்தைகளை தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி இப்போ என் பிள்ளைகளுமே வந்து அப்படி தான் நம்ம அம்மா ஜபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரை பற்றி நல்லா சொல்லிக் கொடுப்பேன். அப்போ அது ஆமாம்மா எதுவுமே யார்த்தையும் செய்யக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம்மா அப்படிங்க நம்ம அம்மா செஞ்ச புண்ணியம் நமக்கு, அது மாதிரி நம்ம செய்கிற புண்ணியங்கள் நம்ம பிள்ளைக்கு. அது மாதிரி என் பிள்ளைகள்கிட்டையும் நான் இப்போ சொல்லுவேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நன்மையை சேர்த்து வைக்கணும்னா நீங்கள் கடவுள்கிட்ட கிருபையாக இருங்க, கடவுளை படிச்சுக்கங்க, கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க, பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள். ஏன்னா அவங்களுடைய அடுத்த சந்ததியை பார்க்கும்போது அவங்களும் அப்படி தான் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க தான் முன்மாதிரியாக இருக்கணும். எப்படி அது மாதிரி அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு அவங்கவுங்க நன்மையை தேடணும். எப்படி அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சந்ததிகளாக கடவுள் தான் கடவுளே வந்து பார்த்திங்கன்னா பழைய பாட்டில் இவனை பெற்றான்னு சொல்லி சந்ததிகளை ஒவ்வொரு சந்ததிகளையாக உண்டு பண்ணியிருப்பாருல்ல. அது மாதிரி நம்மளுக்கும் ஒவ்வொரு சந்ததியாக நமக்கு இருக்கும். நம்ம தாய்கள் வந்து கடவுளை அறிஞ்சு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வழிகளில் நம்மளும் நடக்கணும். யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, தீமை நினைக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் நம்ம நன்மைகளை செய்யணும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதே மாதிரி நம்ம பைபிள்லே இருக்குது. நம்ம பைபிளில் இருக்கும் ஒரு வசனம் யோவானில் இருக்கும், மத்தேயோ யோவானில் சங்கீதம் அந்த மாதிரி ஒரு வசனத்தில் உண்டு. அது எனக்கு படிச்சிருக்கிறேன் கரெக்டாக அந்த வசனம். அது எப்படி என்ன வசனம்னா, பிறருக்கு பரிதானம் பேசாமலும் வட்டிக்கு கொடுக்காமல் இருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு பைபிளில் இருக்குது. தெரியும், எல்லாருக்குமே பைபிளை படிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி பிறருக்கு பரிதானம் பேசாமல் இருக்கிறவன் பாக்கியவானா என்ன இருப்பான்னா, ஒருத்தங்க வந்து நமக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க, தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. யாராவது ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்காக நம்ம வந்து பரிந்து பேசக்கூடாது. தப்பு செஞ்சவங்களுக்கு நம்ம பரிந்து பேசாமல் இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் பாக்கியமாக. அவங்க சில பேர் வந்து ஒருத்தங்க தப்பு பண்ணியிருந்தா கூட அதுக்கு போய் பரிந்து இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அது போய் இல்லை, அந்த மாதிரி இருக்காமல் இருக்கணும். அது மாதிரி வட்டிக்கு கொடுக்காமல் ஒருத்தருக்கு வந்து வட்டிக்கு கொடுத்து அதில் காசு வாங்கணும். இருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் வச்சுட்டு போயிருக்காரு. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிளில் படித்தா ஒரு சில காரியங்களை நம்ம நல்லா ஆரம்பிச்சுக்கலாம். அதில் நமக்கு புரிதல் நிறையா இருக்கும் படிக்கும்போது. நம்ம எதையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு சில வார்த்தைகள்னாலும் நம்ம கடவுளை பற்றி அதில் தெரிஞ்சது தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி நமக்கு தெரியாத சொல்ல முடியாது. அப்படி ஆண்டவர் வந்து
எவ்வளவோ நமக்கு நன்மையான காரியங்களை வச்சுருக்கிறார். ஓகேங்களா? அந்த மாதிரி சிறு வயசில் ஒரு இன்னும் நிறையா இன்னும் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அடுத்தது என்னென்னலாம் ஸ்கூல் விஷயம், வீடு பக்கத்தில் சொந்தக்காரங்கிட்ட தெருவுலலாம் எப்படி என்னென்ன மாதிரி இருந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? வெளியே போய்ட்டு அப்படி இன்னும் ஊருக்கு போனாலும் அந்த புளிய மரம் அந்த மாமரம்லாம் இருக்குது. போகும்போது பார்ப்போம் அந்த மாதிரி இதிலலாம் புளியங்க கட்டி என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இப்படி ஒரு டே எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிறு வயது முதல் இப்போ வரைக்கும் நிறைய இதுகளை நம்ம கடந்து வந்திருப்போம். ஓகேங்களா? அது மாதிரி நீங்களும் உங்கள் சின்ன வயசில் என்னென்ன ஸ்கூல் விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி நான் கடவுள்கிட்ட என்னென்னலாம் அவர்கிட்ட நான் அற்புதங்கள் அதிசயங்களை எனக்கு ஆண்டவர் செஞ்சார், எப்படி வேண்டினேன், எப்படி ஆண்டவரை நான் ரொம்ப பற்றி கொண்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பாருங்கள். அடுத்த வீடியோவில் ஆண்டவருடைய வசனங்கள் மூலமாக எப்படி எனக்கு நிறையா வெளிப்படுத்தினார், எப்படி வரங்கள் அதை எப்படி பைபிள் மூலமாக நம்ம படிக்கும்போது அதில் நமக்கு வெளிப்பாடு தெரியும் ஒவ்வொரு வசனத்துலேயும் அப்படிங்கிறது, எப்படி பைபிளை படித்து ஒவ்வொன்று நான் கற்றுக்கிட்டேன், எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அது மாதிரி என்னுடைய சின்ன வயசு காரியங்களை நான் 3ஆம் கிளாஸ்லேருந்து சொல்லி வரேன். எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு என் சேனலுக்கு எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான இதுகள் இருக்கும். எப்படி அது மாதிரி பேர் 15 சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் அடுத்ததில் அடுத்தது என்னென்ன அப்படிங்கிறது என்னுடைய ஸ்கூல் விஷயமும் ஸ்கூல்லையும் சரி வீட்டிலையும் சரி என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே? அது மாதிரி கடவுளை பற்றி எப்படி படித்து அவருடைய வசனங்களெல்லாம் நான் என்னென்ன அந்த வசனங்களை நான் தெரிஞ்சு கொண்டேன் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.